அனைவருக்கும் வணக்கம். இவர் நம்ம வக்கீல் சார் இவர் எனக்கு இன்னைக்கு அறிமுகம் ஆணிக்கிறாரு. எல்லா தாலுகாவோட அதோட கோரிக்கையை வச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதை நம்ம கோரிக்கை ஏற்று அவர் கண்டிப்பா செய்வார் சொல்லி கூட நாங்கள் அவரை வர சொல்லியிருக்கோம். அவரை மத்தியில் உங்களுக்கு பேசிருக்கிறாரு. உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். விஷயம் என்ன அப்படின்னு சொன்ன விவசாயிகள் அப்படின்னு சொல்லி பிரச்சனை அப்படின்னு எனக்கு நிறைய லட்டு கொடுத்து சாப்பிடு தம்பி 1 லட்டு வேணுமா 2 லட்டு வேணுமான்னு கேட்கமா இருந்தது. காரணம் நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுவும் உங்கள் இந்த ஊருக்கு பக்கத்தில் வெள்ளித்திருப்பூர் பக்கத்தில் வெள்ளமரத்தூருங்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன ஊர் தான். நானும் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன். இன்னைக்கு கடவுளுடைய அருளாலும் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய சப்போர்ட்னாலே நான் ஒரு நல்ல இடத்துல உச்சநீதிமன்றத்தில் பவானியில் தான் வக்கீலாக இருந்தேன். பவானியில் ஆஃபீஸ் இருந்தது. என்னுடைய ஜூனியரே பார்த்துட்டு சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருந்தது. அதையும் இன்னொரு ஜூனியருக்கு 2 பேருக்கு கொடுத்து நான் டெல்லியில் கடந்த 23-24 வருஷமா டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் வக்கீலாகவும் அங்கே அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞராகவும் பல டிபார்ட்மெண்ட்டுக்கு அரசாங்க டிபார்ட்மெண்ட்ல வழக்கறிஞராக பணியாற்றிட்டு இருக்கேன். நான் இப்போ அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கியமாக கட்சி பணிகளை ஆற்றிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கிற போது நான் நம்ம தொகுதி முழுசாவே எனக்கு எல்லா தொகுதியும் எனக்கு தெரியும். கம்ப்ளீட்டாக பவானி தாலுக்கா, கோபிச்செட்டிப்பாளையம், ஈரோடு மாவட்டத்தில் எனக்கு தொகுதியில முழுசா தெரியும். காரணம் என்ன, பல வழக்குகளில் பல ஊர்களில் போய் நான் கேஸே நடத்திருக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும், கமிஷனரா போறதா, அது நிறைய விஷயங்கள். அதனால தொகுதிகள் எனக்கு தெரியும். ஆனா அப்படியே என்னுடைய வாழ்க்கையானது மேல போயிடுச்சு. திரும்பி இங்க பாக்குற போது என்னாச்சுன்னா, உண்மையாலுமே சொல்றேன், கோவில் இருந்து மிகவும் நான் வருத்தப்படுறேன். நம்ம தொகுதியினுடைய வளர்ச்சியானது ரொம்ப 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 மோசமான நிலைமை இருக்கு. நமது தொகுதியானது மொத்தமா விவசாயத்தை சார்ந்த தொகுதி. இங்க எந்த விதமான பெரிய தொழில் அப்படிங்கறதே இல்லை. அந்த தொழில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். விவசாயமும் ஒரு பெரிய தொழில், சாதாரண தொழில். நம்ம நாடு விவசாய நாடு. இந்தியாவுக்கு ஒரு விவசாய நாடுன்னு தான் நம்ம புத்தகத்தில் படிச்சிருப்போம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு விவசாயினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு சரியான விலை இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதாவது MSP அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டங்கள், அதாவது ஆதார விலை அப்படின்னு சொல்லிட்டு அது விஸ்வநாதன் ஐயா அவர்கள் கொண்டு வந்தது. இன்னைக்கு எல்லாருமே எல்லா விவசாயிகளும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ரிப்போர்ட்டை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் படிச்சீங்க படிக்கலன்னு தெரியும். எனக்கு நல்லா தெரியும். அது மட்டும் நான் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். பல விவசாய சங்கங்களுக்கு எனக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள் அலாய்விலோட பல விவசாய சங்க மீட்டிங்ல கலந்திருக்கிறேன். செல்லோர் உழவன் செல்லமுத்து அவரோட பல மீட்டிங்ல கலந்திருக்கிறேன். என்னை அங்கிருந்து டெல்லியில இருந்து இந்த மீட்டிங்ல பேசுறதுக்காகவே நான் அங்கிருந்து பல மீட்டிங்ல பேசினேன். அது இல்லாம உங்களுக்கு தெரியும், பழனிசாமின்னு சொல்லிட்டு சூலூர்கார், அவர் இறந்துட்டார். அவருடைய பையன் இப்போ வெற்றின்னு சொல்லிட்டு சினிமா படம் இருப்பார். அவரு தான் அந்த சங்கத்தை நடத்த. அவரோடையும் நிறைய சங்கங்கள் போய் அங்கெல்லாம் பேசினேன். ஐயாக்கன் உங்களுக்கு டெல்லி வந்த போது அவருக்கு முதலாக அவருக்கு ஆதரவு கொடுத்து அவரோட கூட வந்த 200-300 பேருக்கு தங்குவதற்கு வசதி செய்து கொடுத்தது எனக்கு ஐயாக்கன் அவ்வளவு பரிச்சயமா. அது மட்டும் இல்லாம பாண்டியன் இருக்கிறார்ல, பாண்டியன் வந்தபோது இந்த அண்ணா ஹசாரே அப்படிங்கிற ஒருத்தரை பார்க்கறதுக்கு நாங்கெல்லாம் தேவசிகாமி கிட்டத்தட்ட ஒரு 20 விவசாயிகள் நாங்கெல்லாம் சங்கங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களை கூட்டிட்டு நான் அண்ணா ஹசாரை பார்க்கறதுக்கு போனதே. நான் போகிற போது பாண்டியன் கூட இருந்த நண்பர்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே அது மட்டும் இல்லை, நீங்க எல்லாம் இப்போ மீட்டிங்ல எல்லாம் கலந்துட்டு இருப்பீங்க. SKM அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விவசாய சங்கம் டெல்லியில் இருக்கு. அத்தனை விவசாய சங்கத்தினுடைய தலைவர்களும் எனக்கு மிகவும் பரிச்சயமானவர். அவனுடைய பர்சனலா என்னோட நம்பர், என்னுடைய கான்டாக்ட். விவசாயிகளுடைய நிலைமை பற்றி எனக்கு தெளிவாக தெரியும். உண்மையா ஏன் இந்த தவறு நடந்தது அப்படின்னு சொன்னா, என்ன பொறுத்தளவுக்கு இந்த தவறுகளுக்கு காரணம் நம்ம விவசாயிகளும் ஒரு காரணம் அப்படிங்கிறது நான் அதை என்னைக்குமே நம்மளுடைய தவறுகளை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை. நம்ம என்னைக்குமே எப்ப பார்த்தாலும் நம்ம செஞ்ச தவறை ஏத்துக்கவே மாட்டோம். நான் இல்ல அவன் தான் செஞ்சுட்டான், இல்ல இது நடந்திருந்தா நான் இதை செஞ்சிருப்பேன், அது நடந்திருந்தா நான் இப்படி சாதிச்சிருப்பேன் அப்படிம்போம். ஆனா நாம ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். படிக்கிற பசங்களா இருந்தாலும் சரி, விவசாயிகளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, நாம எந்த இடத்துல இருக்கோம், என்ன செய்யறோம், எப்படி நாம அடுத்தது செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு உத்வேகமும் அடிப்படையான அறிவுகள். நாம எல்லாரும் சொல்றது உடனடியா செஞ்சிட முடியாது. இப்போ உடனடியா ஏரியில தண்ணியே கிடையாது, அடுத்த மாசம் தண்ணி வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு போடுமா? கண்டிப்பா போட முடியாது. இல்ல பக்கத்துல இருக்கிற சொல்றாரு, இல்லப்பா நீ போடு, நான் சொல்றேன் தண்ணி வந்துரும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயத்தை இருக்கிறார், நான் கடவுள் பக்தி இருக்கிறேன். சாமி கோயில்ல நம்ம ஒரு வாக்கு வைக்கிறோம், வாக்கு வச்சுட்டு சாமி சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி விவசாயம் பண்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்ல? சோ இதெல்லாம் என்ன தெரியுமா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கை. இது எல்லாமே நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோட நம்ம வாழ்ந்தோம். இப்போ நமக்கு ஒரே ஒரு கேள்வி என் முன்னாடி அவர் அண்ணன் பெருமாள் என்ன பேசுற போது எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னார். தண்ணீர் அப்படிங்கிற பிரச்சனை. சரி, தண்ணீர் வேணும் அப்படின்னு சொன்னா நாம அந்த தண்ணியை பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன செஞ்சு சொல்லுங்க, ஏதாவது நடவடிக்கை. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஏரியா இருக்கட்டும்,
சின்ன குளமா இருக்கட்டும், அந்த ஏரிகளை பாதுகாக்கிறதுக்காக நாம என்ன பண்ணணும்? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய மரங்களை பல பேர் கண்ணுக்கு தெரியாம வெட்டிட்டு போனாங்கல்ல. எல்லா ஏரியிலையும் மரம் இருக்கு, கண்ணால பார்த்திருக்கேன். இன்னைக்கு எல்லா ஏரியிலையும் வந்து பச்சை வேளா முள் இருக்குது. சோ அதே பச்சை வேளா முள் இல்லாம வேற ஊஞ்ச மரம் அல்லது வேற மரங்களை நாம வளர்த்திருந்தோம்னா நம்ம எப்படி இருக்கும்? நிச்சயமாக ஒரு செழிப்பான சூழ்நிலையே வந்து. இது எல்லாம் நாம் செய்த தவறு. அதுக்கு அடுத்தது என்னன்னா, விவசாயம் நம்ம வந்து செழிக்கணுங்கிறதுக்காக மிக அடிமுட்டாள்தனமான மிக தவறான செயல் என்ன அப்படின்னா, கரும்பே போட்டிருக்க மாட்டோம், நம்ம கடலையே போட்டிருக்க மாட்டோம். ஆனா பட்டா சிட்ட அடங்கல்னு ஒண்ணு இருக்கு. இந்த அடங்கல்ல லோன் வாங்குறதுக்காக மணியாரம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கேட்கறது கடலை போட்டிருந்தாரு 5 ஏக்கரா அப்படின்னு எழுதி சொல்றத தெளிவா கேட்டுங்க. 5 ஏக்கரா கடலை இவர் போட்டிருந்தாரு, 2 ஏக்கரா மஞ்சள் போட்டிருந்தாரு, கரும்பு 1 ஏக்கரா போட்டிருந்தாரு போட்டு அவன் லோன் கொடுத்துருவானா? அக்ரி ஆபீஸ்ல என்ன பண்ணுவான்? லோனை கொடுத்துருவான். என்னடா பண்றது அப்படின்னு. ஆனா அந்த லோனை வாங்கி நாம என்ன பண்ணிருக்கோம்? காலங்காலமா கல்யாணத்துக்கு செலவு பண்ணி, பிள்ளைக்கு கல்யாணம் வரவங்க நிறைய பேர் அதை பண்ணிருக்கோம். வாங்கின கடனை கட்டிருக்கோம். ஆனா நம்ம அந்த விவசாயத்தை செஞ்சோமா? செய்யல. இது எல்லாம் என்ன காரணம்? இது உண்மைதானே. ஆனா ஏன்? ஆனா நீ கடன் வாங்குறதுல தப்பு இல்ல, விவசாயம் செய்யாது இருந்ததுல தப்பு இல்ல. ஆனா ரெக்கார்டு என்ன பண்ணும்னா, இது எல்லாமே குறிச்சிட்டு இங்க இருக்கக்கூடிய ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்க போகும்னா, பார்லிமெண்ட்டுக்கு போகும். அவன் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் என்ன தெரியுமா? IAS படிச்சிருப்பான். அவன் எல்லாம் வந்து என்ன பண்ணுவான்னா, ரெக்கார்ட்ஸா அந்தியோ ரொம்ப செழிப்பான கடலைகள் நிறைய விளைஞ்சிருது, எங்க பார்த்தாலும் 100 ஏக்கரா கடலை விளைஞ்சிருக்கு, தண்ணீர் இருக்க மாட்டோம், கரும்பு மஞ்சள். இதுதான் நம்ம செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறான. உடனே என்னாச்சுன்னா, இங்க இருக்கிறது பூரா ரெக்கார்டு என்ன, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லா இடத்துலயும் மெயின்டைன் பண்ணுவோம். கோர்ட்ல என்ன பேசுவோம்? எவிடன்ஸ் தானே பேசுவோம். சரி, அதே மாதிரிதான் அந்த ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கிட்டு தான் அவங்க பார்லிமெண்ட் பேசுவாங்க. நீங்க பாக்குற போது என்ன தெரியுமா சொல்லுவீங்க? என்னையா இருந்தாலும் தப்பு தப்பா படிக்கிறான் அப்படின்னு சொல்லுவீங்க. நிறைய தடவை பேசுறோம்ல, அதுதான் தவறு. அங்கதான் தப்பு நடந்தது. எத்தனை ஆண்டுகளாக? கடந்த 40-50 ஆண்டுகளாக இதே தவறு தான். என்னைக்கு சுதந்திரம் வாங்கி நாம எல்லாம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சோமோ, ஒரு காலத்துல நம்ம என்னைக்கு வெளியில வரதுக்கு ஆரம்பிச்சோமோ, எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இது எல்லாமே என்னாச்சு? நமக்கு இதுவும் ஒரு வகையான ஒரு தவறான. இப்போ இது எல்லாம் நம்ம எல்லாரும் நிறைய விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. இதெல்லாம் நான் தப்பு நடந்தது. இப்ப தண்ணி இல்லை. இப்ப தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு அரசாங்கம் என்ன பண்ணிருக்குன்னா, எந்த ஒரு அரசாங்கமே இது வரலும் வந்து மக்களுடைய நீர்நிலையை பாதுகாப்பதற்கு சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதை ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா? இல்ல. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நடந்தது. எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நான் கூட என்னுடைய விரலை கிள்ளி பார்த்தேன். என்னடா அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி. இது பெருமைக்காக கோவில்ல சொல்லல. கடந்த முறை வந்து அம்மா வந்து ஆட்சியில் இருக்கிற போது இந்த குடிமராமத்து பணி அப்படின்னு பத்தி ஒரு விஷயங்கள், ஏரி குளங்களை தூர்வாறுதல் சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுனாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குடிமராமத்து பணி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அந்த பணிகள் ஆரம்பிக்கிற போது என்னாச்சுன்னா, அதுக்கு பின்னாடி அம்மாவுக்கு உடம்பு எல்லாம் நிறைந்து. ஆனா இந்த விஷயத்துல அப்ப யார் வந்து இந்த விஷயத்துல வந்து அப்ப மினிஸ்டரா இருந்தாங்க அப்படின்னா, இப்ப வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் மட்டும்தான். அவர் அப்பதான் எதிர்க்கட்சி தலைவரா இருக்காங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்திடுவேன் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஏரிகளை எப்படி நிரப்புறதுங்கிறதுக்கு அதுக்கு உண்டானது உங்களுக்கு சாரபங்காங்கிற ஏரியை வந்து அப்படியே இந்த 100 ஏரி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லா ஸ்கீமும் தண்ணிய ஜீவோ போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு பண்ணிட்டாங்க. அப்பெல்லாம் வந்து 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்றவங்க எல்லாம் பண்ணுனாங்க. 1 யூனிட், அரை யூனிட், 1/4 யூனிட் அதை வந்து ஷேர் பண்ணி எல்லா பக்கம் வந்தது. அதனால ஒரு சில தண்ணி வர்றதுனால பக்கத்துல இருக்கிற லேண்ட் 1 ஏக்கர் 1/2 ஏக்கருக்குலாம் பயன்படுறாங்க. இறையிலேயே அது இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியது. அது வந்து எடப்பாடியாருக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு கட்சிக்கு அப்பாற்பட்டு திமுகவோ ஏடிஎம்கேவோ பிஜேபியோ எல்லாருமே பயன்பெற்றார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் ஒன்றும் தனிப்பட்ட முறையில அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரருக்கு மட்டும் அவர் பண்ணவே இல்லை, எல்லாருமே பயன்பெற்று இருக்காங்க. அது ஒன்றும் பாத்தீங்கன்னா டிஎம்கே கால எனக்கு தெரியும் 100 ஏக்கரால நான் கட்டிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ அது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா இது இன்னும் வந்து அந்த ஸ்கீம் போட்டு இன்னும் எத்தனை பேருக்கு கொண்டு வர முடியும்? குமராயன் ஒரு சென்னம்பட்டியில வந்து ஸ்கீம் போட்டு மேல இருந்து கொண்டுட்டு வந்து அங்கிருந்து பண்ண முடியுமா? அதை விட்டுட்டு எல்லா மக்களுமே இந்த 67 ஏரிக்கு மேல இருக்குது. பவானி தாலுக்கா அந்தியூர்குள்ளார எத்தனை ஏரி பெரிய லெவல் இருக்குது, குட்டைகள் எல்லாம் இருக்குதுன்னா 67 ஏரிக்கு பக்கமா இருக்கு. சிறு குட்டைகள் 100கணக்கான குட்டைகள் இருக்கு. இந்த ஏரிகள் நிரப்பப்பட்டால், ஏரிகளை எந்த கண்ட்ரோல்? PWD கண்ட்ரோல். இந்த ஏரிகள் நிரப்பப்பட வேண்டும். நிச்சயமா இந்த கடந்த ஆண்டுகள்ல அந்த திட்டங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட 1800 கோடியே என்னமோ வந்து பணத்தை ஒதுக்கி இருந்தார் எடப்பாடி. அவருடைய ஆட்சி காலம் 4 ஆண்டு இருக்கிற போது ஒதுக்கி இருந்தார். அந்த திட்டங்கள் இன்னைக்கு வந்து செயல்படுத்தாம அப்படியே போட்டுச்சு. செயல்படுத்தாத போட்டதுனால இந்த 4.5 ஆண்டுகள்ல எந்த ஏரியோ எந்த குளமோ குட்டையோ செப்பனிடப்படவில்லை. இப்போது ஆளுகின்ற கட்சி நாளைக்கு காலையில திட்டத்தை கொண்டுட்டு வந்து உடனடியா ஏரிகளை நிரப்பினா நீங்க யாராச்சும் வேண்டாம்னு சொல்லுவீங்களா? யாரு இருந்தாலும் பண்ண மாட்டோம், கண்டிப்பா பண்ண மாட்டோம். இந்த 4.5 ஆண்டுகள் செய்யவே இல்லை. தோணிமடுவு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்காக கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி LND மூலியமா கிட்டத்தட்ட 5.25 லட்சத்தை செலவு பண்ணி அந்த LND மூலியமா குளத்தூர்ல போயிட்டு நாங்க கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் குளத்தூர் மக்கள் எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. கம்ப்ளீட்டா தோணிமடுவு திட்டம் சாத்தியக்கூறா உண்டா இல்லையா அப்படிங்கறது போய் பார்த்தா, தோணிமடுவு திட்டத்துல ஏரி வந்து
பெரிய லெவல்ல கட்டுனா, அப்போ வந்து நாச்சிமுத்து ஒரு எம்எல்ஏ இருந்தார் தெரியுங்களா, ஏபிஎன் நாச்சிமுத்து, அவர் இருக்கிற காலத்திலேயே வந்து அந்த ஏரியை கட்டுவதற்கெல்லாம் ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்ற போது என்ன சொன்னாங்கன்னா, அப்படின்னா ஃபாரஸ்ட் இத்தனை ஏக்கர் வந்து போகும், காடு போகும் அப்படின்னா மக்கள் வந்து காடு கொடுக்கணும், ஃபாரஸ்ட் எல்லாம் வந்து அழிச்சு எடுக்க முடியாது, 100 ஏக்கரை போச்சுன்னா 100 ஏக்கரை வெளியில இருந்து எடுப்பாங்க, அந்த மாதிரி சூழ்நிலை இருந்து சேங்ஷனே ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில இருந்து கடைசியில் அந்த தோணிமடுவு திட்டம் அந்த காலத்தில் நின்றுச்சு. ஆனா இப்ப அந்த தோணிமடுவு திட்டம் சாத்தியக்கூறா அப்படின்னு நாங்க வந்து பரிசீலனை பண்ற போது உள்ள போய் ஏரியை வந்து ஒரு பெரிய அணையை கட்டுவது என்பது சாத்தியக்கூறுகள் என்ன பொறுத்தளவுக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுல நிச்சயமாக ஒரு தோணிமடுவுல பெரிய அணை கட்டுவது என்பது சாத்தியக்கூறே இல்லை. ஏன்னா அங்க அணை கட்டுறதுக்கு வந்து அவ்வளவு கட்டின எத்தனை ஏக்கரா போய்ப்பாங்க, ஏரி உள்ளார வந்து கம்ப்ளீட்டா ஃபாரஸ்டே நிறைய பாதி, அதுக்கு வந்து மத்திய அரசு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அது எந்த விதமான உச்சநீதிமன்றத்திலே சட்டத்தில் இருக்கு பண்ண முடியும். ஆனா அதுக்கு மாற்று வழிகள் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது பண்ண முடியும். முடியாது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பெரிய காமராஜர் எத்தனையோ அணைகளை கட்டி இருக்கிறார், முடியாதுன்னு சொன்னது கூட ஏன் முடியாது, என்ஜினியர் தானே நீ, முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ ஒரு என்ஜினியரா அப்படின்னு கேட்டோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் நாங்க நேரில் பார்த்து பேசுறது, நான் மட்டும் இல்லை, குளத்தூர் ஒன்றியம் அண்ட் நம்மளுடைய அம்மாபேட்டை ஒன்றியத்தை சேர்ந்த குமராயனூர் பகுதியை உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் போய் மீட் பண்ணி நிறைய மனு கொடுத்தாங்க. நேரடியாக பார்த்து பேசுறது, தனிப்பட்ட முறையில் பேசணும் போது சரி, சனிக்கிழமை வந்து தோணிமடுவு திட்டத்தை நிறைவேற்றப்படும் அப்படின்னு அவர் பேசியிருப்பார். நிச்சயமா அதை சாத்திக்கு ஒரு தோணிமடுவு திட்டங்கிறத உபரி நீர் திட்டம், அதாவது மேட்டூர் அணையிலிருந்து வரக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் இருக்குது இல்ல, அந்த தண்ணியை நிச்சயமா ஏரியில் கொண்டு வந்து சாரபங்காவுக்கு பண்ண மாதிரி பண்ண முடியும் இல்ல, அந்த பக்கம் சேலம் மாவட்டத்துக்கு தோணிமடுவு என்ற திட்டத்துக்கு கண்டிப்பா பண்ணுறது தெளிவான முடிவு இருக்கு. அதாவது பெருமாள் கோயில் சொல்றேன், 1000 மடங்கு நிச்சயமாக அந்த உபரி நீர் திட்டத்தை கொண்டு வந்து சென்னம்பட்டி முரளி ஏரி நப்பர் போது எண்ணமங்கலம் ஏரிக்கு மட்டும்தான் தனிப்பட்ட முறையில பம்ப் பண்ண வேணுமே வெளியே, மற்ற இருக்கக்கூடிய 66 ஏரிகளுக்கு தானாகவே இல்லப்ப. அதற்கு விவசாயிகள் செய்ய வேண்டிய பெரிய சப்போர்ட் என்னன்னா, எல்லாரும் ஒற்றுமையாக மற்ற ஏரியிலிருந்து உங்க ஏரிக்கு வரக்கூடிய பகுதியை வந்து தெளிவுபடுத்தி, ஒருத்தர் காட்டுக்குள்ளாரே ஒரு சைட்ல வருதுன்னா கூட என்ன பண்ணணும், அந்த ஏரியினுடைய வாய்க்காலாவது வந்ததுனாவோ ஏற்கனவே தூர்வாடப்படாது இருந்தனா கூட அந்த ஏரிக்குண்டான அந்த பாதையை தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டிய யாரோட கடமை, விவசாயிகளுடைய அடிப்படை கடமை. அதை செஞ்சா போதும், வேற நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸ்கீம் வாட்டர் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அதை கொண்டுட்டு வந்துட்டா இந்த ஸ்கீம் வாட்டர்ல நீங்க வந்து 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி பண்ண வேணுங்கிற அவசியமே 1% கூட இருக்காது. ஆகவே ஒரு விஷயத்தை வந்து உறுதியா சொல்றேன், எடப்பாடியார் வந்து வரக்கூடிய 2024 நிச்சயமாக ஆட்சிக்கு வருகிறார். அந்த உங்களுடைய சப்போர்ட், மக்களுடைய மனநிலை எல்லா இடத்துக்கும் நான் போய் கேட்டுருக்கேன். உங்களோட இடத்துலையும் வந்து நான் வந்து கையெடுத்து ரெக்வஸ்ட் பண்ணி காட்டுறேன், நிச்சயமாக வருவா. உங்களுடைய அந்த உபரிநீர் திட்டம், அதாவது எந்த வடிவில் வந்தாலும், தோணிமடுவு திட்டம்னு வந்தாலும் சரி, உபரிநீர் திட்டம்னு கொண்டு வந்தாலும் சரி, நிச்சயமாக அனைத்து ஏரிகளையும் நீர் நிரப்பப்படும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தே இல்லை, அதுல தெளிவா இருக்காது. அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்படும், ஏரிகள் நம்பினா மட்டும் பத்தாது, கிராமங்களை பொருளாதாரம் முன்னேறும். கிராமத்தில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், ஏன்னா கிராம பொருளாதார வசதி அப்படின்னு சொன்னா நம்ம விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு சரியான முறையில அந்த விளைவிக்கப்பட்ட பொருளை எதையுமே வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது, அதை வந்து எடுத்து குப்பையில கொட்டுறது. இப்ப தக்காளி பழம் நிறைய விளைஞ்சிருது நம்ம ஊர்ல, இன்னும் செங்காடெல்லாம் நிறைய, செம்மண் காடு இருக்கக்கூடிய பகுதியில் உங்களுக்கு தெரியும், அந்த பழத்துக்குன்னு ஒரு தனி மவுஸ் இருக்கும், அதுல வளரக்கூடிய பழத்தை தனியா எடுத்து போவோம். சரி, இப்ப தக்காளி பழம் நிறைய விளையுதுன்னா அந்த தக்காளி பழம் கடைசியில வந்து 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு ஒரு டைம்ல, திடீர்னு பார்த்தா 5 ரூபாய்க்கு கூட கேட்கறதுக்கு. சரி, அந்த மாதிரி சமயத்துல இதை எப்படி சீரான முறையில கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஒரு திட்டம். பல முறைகள் அதை பத்தி எல்லாருமே பேசலாம், அதை பண்ணலாம்னு சொல்லி. ஆகவே இங்க என்னன்னா, தக்காளி பழம் சம்பந்தமான சாஸ் ஃபேக்டரி ஒரு உதாரணத்துக்கு, பெண்கள் உதவிக்குழு, அதாவது இந்த குழு போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி ஆண்கள் இருக்குது. தொழில்துறை சம்பந்தமான குழுக்களையும் அமைக்க முடியும், சட்டத்துல இடம் இருக்கு. தொழில்துறை சம்பந்தமாக குழுக்களை ஏற்படுத்த சட்டத்துல இருக்குது. அரசாங்கம் யாருக்காக இருக்குது? மக்களுக்காகத்தான் அரசாங்கம். அரசாங்கத்துக்காக மட்டும், மக்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு, மக்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்ட அரசாங்கம். அதனால நீங்க ஒரு 10 விவசாயிகள் நாங்க ஒன்னா சேர்ந்துக்கிறோம், இந்த ஒரு 10 வில்லேஜ்ல இருக்கக்கூடிய தக்காளி பழத்தை எல்லாம் வந்து இந்த சாஸ் ஃபேக்டரிக்கு நம்ம கொடுக்கறதுன்னு நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அதுல விளைக்கக்கூடிய பொருளை ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த சாஸ் ஃபேக்டரி வந்து இப்ப கடையில வந்து நிறைய விலைக்கு போதுன்னா அப்ப விற்கலாம். இல்லாத போது அந்த தக்காளி பழத்தை ஒரு பகுதியை நம்ம என்ன பண்ணணும், சாஸ் ஃபேக்டரி அல்லது ஜூஸ் ஃபேக்டரி அல்லது வேற ஏதாவது பயன்படும், அதாவது மதிப்பு கூட்டல் தொழிலை உருவாக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டுதல் தொழில்துறை வந்து எந்த காரணத்தை கொண்டும் பொல்யூஷன், இந்த ஏரியா பொல்யூஷன் இது வந்து பாதிக்காத அளவுல ஒரு ஃபேக்டரியை உருவாக்கிட்டுன்னு சொன்னா அந்த தக்காளி பழத்தை நாம வந்து மதிப்பு கூட்டுதல் மூலியமா வேற செய்து எங்க பண்ணலாம், வெளிநாடு வரல அனுப்பலாம், அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கு யாருடைய உதவி வேணும்? மத்திய மாநில அரசுடைய உதவி வேணும்.
மத்திய மாநில அரசுனா இப்போ வந்து ஆளுகின்ற வரக்கூடிய ஆட்சியில வந்து இப்போ ஆளுகின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலையே இல்லை. அதாவது வந்து ஏழாம் பொருத்தமா இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த வரக்கூடிய நமக்கு யார் ஆட்சியில் இருக்கிறாங்கிறது முக்கியம். மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஆட்சி ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு சொன்னா நமக்கு அதுதான் வேணும். எடப்பாடியார் அவர்கள் தெளிவான முடிவோடு மத்தியில் இருக்கக்கூடிய மோடியினுடைய பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்களும் மக்களுக்கு செய்யணும், நாங்களும் ஒரு காலத்துல வந்து நம்மளுடைய தமிழகத்தை ஆள வேண்டும், எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அபிபாடுபடுறாங்க. அது வந்து தனிப்பட்ட விஷயம், அது வந்து அவனுடைய கொள்கை ரீதியான விஷயம். நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. நம்மளுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் இப்போது கூட்டணி வச்சு எடப்பாடியாருடைய தலைமையில தான் வரக்கூடிய ஆட்சி அமையணும். அந்த அமைந்தால் நிச்சயமாக விவசாயிகளுக்கு தேவையான தொழில் சம்பந்தமான விவசாயிகள் தொழில் சம்பந்தமான வசதி வாய்ப்புகளை எங்க ஏற்படுத்தி கொடுப்பாரு? ஏற்படுத்தி கொடுப்பார். இப்ப சாஸ் ஃபேக்டரி வந்துருது, அதை எக்ஸ்போர்ட் பண்ணும்ல. அதுக்கு கண்டிப்பா வெளிநாடுகளில் உணவுப் பொருளுக்காக நிறைய ஆஃபர் இருக்கு நம்ம நாட்டினுடைய பொருளுக்கு. அந்த சாஸ் ஃபேக்டரி மூலியமா நம்ம தக்காளி பழத்தை ஏற்றுமதி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து எம்எஸ்பி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரி கடல் எண்ணெய் வந்து நீங்க போய் அங்க வேற யாருக்கு கொடுக்குறீங்க? இங்கே கடல் எண்ணெய் ஃபேக்டரி வந்து நம்ம வந்து அது வந்து அரசாங்கமே நமக்கு அத்தனை விதமான மெஷினரி எல்லாமே நமக்கு கிடைக்கும். இது மாதிரி ஒரு 4 ஃபேக்டரி 4 விதமான விவசாய தொழில் சம்பந்தமானதை நம்ம ஏற்படுத்திட்டா நமக்கு தேவையான அனைத்து பொருட்களும் விற்பனை செய்ய முடியும், வாங்க முடியும். அது விவசாயம் சம்பந்தமான கருவிகள் எல்லாம் குறைந்த விலையில வாங்கும். அது இங்கேயே நமக்கு ஃபேக்டரி ஆரம்பிக்கலாமே. நம்ம ஊர்ல ஆரம்பிச்சா நீங்க ஒரு விவசாய ஃபேக்டரி தொழில் கருவிகள் எல்லாம் உருவாக்குற கம்பெனி ஆரம்பிச்சா நீங்களாம் இடம் தர மாட்டீங்களா? தருவீங்களா? தர மாட்டீங்களா? ஒருத்தர் இந்த இடத்துல பண்றாங்க, அரசாங்கம் கேட்குது. இந்த ஏரியாவில் ஒரு இடத்துல வந்து ஒரு 5 ஏக்கர் லேண்ட் வேணும்னு கேட்கறாங்க. புறம்போக்கு இருக்குது, புறம்போக்கு இடத்துல பிடிச்சி போட்டலாம். வேற இடத்துல ஒரு 2 ஏக்கரை சேர்ந்து வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான விலைகளை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சா நிச்சயமாக நம்ம எல்லாருமே பயன்பெறலாம்ல. இந்த மாதிரி தொழில்துறையை ஏற்படுத்தி இருந்தா நிச்சயமாக நம்மளுடைய அந்தியூர் வந்து இந்த மோசமான நிலைமைக்கு வந்து. சரி, அந்தியூர்ல வந்து அந்தியூர் தொகுதிக்குள்ள வேற என்ன வசதி இருக்குது? செங்கல் சோழங்க அந்தியூர் சுத்தி, அந்தியூர் விட்டுட்டு இந்த கொல்லம்பாளையம் கெட்டி சமுத்திரம் இந்த ஏரியா வழியா அப்படியே வெளித்திருப்பூர் வழியா அப்படியே எண்ணமங்கலத்தில் உள்ள சுற்றி அப்படியே பொமராயனூர் வேலும் போனோம்னா ஏதாவது ஒன்று இருக்குதா? சரி, 10ஆம் கிளாஸ் வரல எல்லாருமே ஐஏஎஸ் படிச்சிட முடியாது, எல்லாருமே பி என்ஜினியரிங் படிச்சிட முடியாது, எல்லாருமே ஐஐடிக்கு போயிட முடியாது. படிச்ச பசங்க 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிச்சவங்க டிகிரி படிச்சவங்க தான் சுற்றிட்டு பிகாம் படிச்சவங்க. அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் எங்க இருக்குது? இந்த 50 ஆண்டு காலத்துல அல்லது இந்த அரசாங்கம் வந்து நாங்க வந்து வீட்டுக்கு வீடு வேலை கொடுக்க போறோம் 45 நாள் எல்லாம் பண்ணிடும்னு சொன்னாங்களே. ஒரு விவசாய அதாவது விவசாய மக்கள் ஏழை எளிய மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு முகாம்களை ஏதாச்சும் நடத்தி இருப்பாங்களா? எல்லா ஊர்லயும் நடத்தி இருக்கிறாங்க. கோயம்புத்தூர் நடத்துறாங்க, ஈரோட்ல நடத்துறாங்க. நம்மளுடைய தொகுதியில ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டதா? ஏதாவது நடத்தினாங்க இது வேலை உங்களுக்கு தெரியும்? எதுவுமே இல்லை. சரி, பொருளாதார முன்னேற்றம் கிராமப்புறத்தினுடைய முன்னேற்றத்துக்காக ஏதாவது ஒரு மீட்டிங் நடந்திருக்கிறாங்களா? விவசாய சங்க மீட்டிங் ஆகுது மிகப்பெரிய அளவில் நடத்தணும்னு சொல்லி அந்தியூர் நடத்தி இருக்கிறாங்களா? ஏதாவது ஒரு சர்வே நடந்திருக்குதா? இத்தனை ஆண்டுல சர்வே நடந்திருக்குதுங்களா ஐயா? நம்ம அந்தியூர் தொகுதியில அந்தியூர்லயோ ஏதாவது ஒரு போட்டு அந்தியூரை தொழில் துறையில் முன்னேற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மீட்டிங் நடத்தினாங்களா? சொல்லுங்க. மினிஸ்டர் ஏதாச்சும் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோ அல்லது தொழில்துறை மினிஸ்டர் ஏதாச்சும் வந்து நடத்தினாங்களா? ஏன் நீங்க எல்லாம் கேட்கல? யாராவது கேட்டீங்களா? கேட்கல. அப்படின்னா எப்படி ஊர் வந்து டெவலப் ஆகும்? சரி, அந்தியூருக்கு இப்போ வந்து டெவலப் ஆயிடுச்சு. 12 வருஷம் ஆச்சு அந்தியூர் தாலுகா பிரிச்சு. அந்தியூருக்குள்ள போனா எத்தனை ரோடு இருக்குது? 2 ரோடு. இங்கிருந்து போற ரோடு, அந்த பக்கம் லெப்ட்ல ஒரு ரோடு, ரைட்ல ஒரு ரோடு. சரி, ரிங் ரோடு ஒன்று வேணும்னு ஏதாச்சும் கேட்டிருப்பீங்களா? எதுவுமே இல்லையே. எப்படி டெவலப் ஆகும்? சரி, படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஐடி பார்க் இருக்குதா? தாலுக்கு இங்க இருக்குது, ஏதாவது ஒரு ஐடி பார்க் வசதி வாய்ப்புகள் இருக்குதா? சரி, பேங்க் லோன் வாங்குறீங்க. அந்த பேங்க் லோன் வாங்குறதுல 1008 கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த பேங்க் லோன் வந்த உடனே உன்னை சப்திக்கு வந்துடுறான். வாங்குறதுக்கு முன்னாடி பேங்க் லோனை எப்படி வாங்குறது, எந்த மாதிரி பேங்க் லோனை திருப்பி கட்டுறது, அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு ஏதாச்சும் முகாம் நடத்துனாங்களா? கனரா பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது, நிறைய பேங்க் இருக்குது. நாம போய் விவசாயம் ஆத்திரத்தை அவசரத்துக்கு கையில் போட்டு வாங்கிடுறோம். அது மாதிரி ஏதாவது நடந்துதா? எதுவரை நடக்கல. இதெல்லாம் செய்ய வேண்டியது யாரோட கடமை? சரி, அது மட்டும் இல்லை. இங்க எத்தனை விதமான ரேஷன் கார்டு பேர் மாறி இருக்குது, எத்தனை ஓட்டர் ஐடியில பேர் மாறி இருக்கு, எத்தனை குழந்தைங்களுடைய பேரும் ஓட்டர் ஐடி பேரும் இந்த பேங்க்ல இருக்கிற பேர் எல்லாத்துக்குமே மாறி மாறி இருக்குதா இல்லையா?
ஸோ ஏதாவது பாத்துறதுனா உடனடியாக மாற்ற முடியுமா? அதுக்காக ஒரு விவசாயி ஒரு நாளைக்கு போனாலும் ஒரு நாள் பூராமே அந்த தாலுகா ஆஃபீஸில் இருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. என்னைக்காவது இப்போ இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா அவங்க போட்ட திட்டம் 505 திட்டங்கள் நாங்கள் உடனடியாக உங்கள் இடத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு. இது சம்பந்தமா யாரையாவது வந்து உங்க ஊர்ல கேம்ப் போட்டு நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது இந்த 4 ஆண்டுகள் ஏதாச்சும் 5 வருஷத்துல ஏதாச்சும் பண்ணாங்களா? எதுவுமே இல்லை. இப்போ ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். வரக்கூடிய 2026 எலெக்ஷன்ல எடப்பாடியார் ஐயா அவர்கள் ஜெயிச்ச உடனே ஒவ்வொரு கிராமத்திற்கும் நிச்சயமாக கேம்ப் போட்டு அவங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருந்து என்னென்ன பிரச்சனையோ அத்தனையும் கண்டிப்பாக தீர்க்கப்படும். அவங்கெல்லாம் வந்து தாலுகா ஆஃபீஸில் உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. பஞ்சாயத்து மூலியமாக ஒரு லெட்டரை வாங்கிட்டு அந்த எம்எல்ஏவோட கடமை என்னன்னா நிச்சயமா கூப்பிட்டு அந்த ஊர்ல என்னென்ன பிரச்சனைகள் ரேஷன் கார்டு இதெல்லாம் என்னென்ன இருக்கோ யாருக்கும் இல்லை என்னங்கிறது எல்லாமே தெளிவுபடுத்த வேண்டியது யாரோட கடமை? அந்த பஞ்சாயத்து அந்த எம்எல்ஏவோட கடமை. அது மாதிரி இருக்கக்கூடிய 38 பஞ்சாயத்துக்கும் நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் வந்தோடனே பேசிக்கா ஆதார் கார்டில் இருந்து ரேஷன் கடையில் இருந்து ஓட்டர் ஐடியில் இருந்து பேங்கினுடைய பாஸ்புக் இருந்து குழந்தைகளுடைய சர்டிபிகேட்டுக்கு இந்த ஆதார் கார்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு ஒரு கேள்வி கேட்க இதெல்லாம் மாத்தி என்னையா பண்ண போது வருமானம் வரும். லோன் வாங்குற போது குழந்தைகள் வேலைக்கு போற போது ஏதாவது முக்கியமான இடத்துக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிற போதோ இனிமேல் எதிர்காலத்தில் இது அத்தனையும் சரியான முறையில் இருந்தா மட்டும்தான் இருக்கணும். இல்லைன்னா நான் போய் யாருக்கு நின்று இருக்கணும்? கடைசி நேரத்தில் இதெல்லாம் சரி பண்ணும். இது எல்லாம் சரிபடுத்தணும். அது மட்டும் இல்லை, கிராம பொருளாதாரத்தை நிச்சயமா ஒவ்வொரு கிராமத்துக்கு தேவையான நீர் வசதி கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுப்பார். யாரு? எடப்பாடியோட முதல் எய்மே அதுதான். இந்த முறை யாருமே எம்ஜிஆர் ஆட்சிக்கு இருந்துட்டார். அண்ணாதுரை எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது புரட்சி தமிழர் எடப்பாடி. நான் வந்து அவர் கட்சியில் இருக்கிறதுக்காக புகழ்ந்து பேசுறேன். உண்மையாலுமே சொல்றேன், நான் அவரோட பேசியிருக்கிறேன் பலமுறை. நான் டெல்லியிலிருந்து கட்சியில் இங்கே வரணும், டெல்லியிலிருந்து வந்து அவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? வக்கீல் பயங்கரமான மக்கள் கஷ்டம் எப்படி முன்னேற்றுங்கிறது அவருடைய எய்மே. விவசாய மக்களை முன்னேற்றினால் நிச்சயமாக கிராமங்கள் முன்னேறினால் நகரங்கள் தானாகவே செழிப்படையும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே சேர்ந்து நினைக்கிறாரு. இப்போ இங்க வந்து ஏதாச்சும் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ஏதாச்சும் எது இருக்குதா? ஒரு எம்எல்ஏ வந்துட்டா அந்த எம்எல்ஏ யாருக்கெல்லாம் வந்து பொறுப்பு? தனிப்பட்ட முறையில் ஏடிஎம்கே காரருக்கு மட்டுமா பொறுப்பு? அந்த ஏடிஎம்கேனுடைய பொறுப்பு என்ன? இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கு வேலை செய்யக்கூடியவர் தான் யாரோட வேலை? அந்த எம்எல்ஏவோட பொறுப்பு. எம்எல்ஏவுக்கு அடுத்ததுதான் மற்றவங்க எல்லாம். சரி, ஒரு பிரச்சனை சால்வ் பண்ண முடியலன்னா யாருக்கிட்ட போவீங்க? எம்எல்ஏ தானே போவீங்க. அந்த பிரச்சனையை காது கொடுத்து கேட்டு அதை செய்ய வேண்டிய யாருன்னா என்ன அடுத்தது பண்றது, எப்படி பண்றது அப்படிங்கறது யார் சொல்லணும்? ஒரு எம்எல்ஏ. ஆனா நீங்கள் இத்தனை வருஷமா ஏதாச்சும் பார்த்துருப்பீங்களா? எதுவுமே இல்லை. போக வேண்டியது எம்எல்ஏ பார்த்தோன்னே கை கட்டிட்டு இருக்க வேண்டியது. எம்எல்ஏங்கிற என்ன கடவுளா அல்லது தாசில்தார் கடவுளா? இங்க இருக்கிறவங்க யாருமே வந்து கடவுளும் இல்லை, எதுவும் இல்லை, எல்லாருமே மனிதர்கள். இப்ப நானே நாளைக்கு வந்து முன்னாடி இப்ப நின்றுட்டு இருக்கிறேன். எனக்கே ஒரு பொறுப்புகள் வந்துருக்கு. பொறுப்புகள் வந்து எனக்கு என்ன தலையில கொம்பு முளைச்சிருக்குதா? ஆனா நீங்களே எப்படி தெரியுமா? உடனே ஐயா உட்காருங்க, ஐயா வணக்கம், என்னை அடையாளம் தெரியுதுங்களா? ஐயா நான் தானுங்க. எதுக்கு இந்த வாழ்க்கை? உரிமையை வந்து இன்னைக்கு சொல்றேன், நாம எல்லாருமே பல ஜாதிகள் இருக்கலாம், ஆனா ரத்தம் ஒரே ஒரு ரத்தம், எல்லாருக்கும் சொல்றேன். அந்த ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ நமக்கெல்லாம் முக்கியம். எல்லாருக்கையும் ஒரு சமமா நினைச்சு சரியான முறையில வந்து ஒற்றுமையா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் பிரச்சனை விட்டுருங்க. பக்கத்து காட்டுக்காரனுக்கு எது இருந்தாலும் பொலிவரப்பு பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு பேர்ல அதை நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதே மாதிரி மணியாட்சி திட்டத்தையும் கொண்டு வரப்படும். கிராம பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரத்தை, தற்சார்பு பொருளாதாரம் என்னன்னா தன்னிறைவு பொருளாதாரம், தனிப்பட்ட நபருடைய வசதி, தனிப்பட்ட வருமானம் அதிகமாக, அதான் தற்சார்பு. ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கு பெண்களுக்கு உண்டான தொழிலாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு உண்டான தொழிலாக இருந்தாலும் சரி, சிறப்பான முறையில் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமா அவர் மனசுல வச்சுட்டு இருக்கிறாரு. ஆகவே ஒரே ஒரு வாய்ப்பு, ஏன்னா ஒரு சாதாரண விவசாயிக்கு ஒரு வாய்ப்பு. அவர் இந்த தடவை நம்ம ஆட்சி கட்டலில் அதிகப்படியான மெஜாரிட்டியில் அவர் ஜெயிக்கணும். அதனால நம்ம தொகுதியில் நிற்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறது மட்டும் இல்லாமல் மற்ற தொகுதியில் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள், குழந்தைங்க, பசங்களாம் இருப்பாங்க. அவங்களையும் நீங்கள் சொல்லி இந்த முறை வெற்றியடை செய்வீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு பேச வாய்ப்பளித்ததுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இருகரம் கூப்பி நன்றி தெரிவிக்கிறேன்.
அது மட்டும் இல்லை, உங்களுக்கு யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா அது பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கு. ஒரு கேள்வி கேட்கறதுன்னா கேட்கலாம். ஜெயலலிதாமா பணம் கூட விஷயம் பண்ணாங்க. கம்யூனிஸ்ட் அதற்காக போய் தேவையாயிட்டாங்க. அதனால நிர்வாகத்தில் சொல்லிக்கிறாங்க. அருமையான கேள்வி. ஒரே ஒரு விஷயம் உட்காருது. அதாவது மணியாட்சி திட்டத்தை அம்மா கொண்டுட்டு வந்தாங்க. அதாவது எடப்பாடியார் வந்து அதனுடைய அந்த ஸ்கீம் எல்லாம் வந்து படிச்சு பார்த்து அதனுடைய வரைவறிக்கையெல்லாம் தயார் பண்ணது வரல உண்மை. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் வந்து அதை வந்து ஸ்டே வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, ஒரு சில போராட்டங்கள், அதாவது வந்து ஒரு சில செயல்பாடுகள் செய்கிற போது ஒரு சில இடையூறுகள் வரும். அதை வந்து கண்டிப்பாக தடுத்து நிறுத்தி அதை வந்து சக்சஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக எடப்பாடியாரே வந்து முடிச்சிருப்பார். அதனுடைய ஆட்சியினுடைய டைம் வந்து கடைசி காலகட்டத்தில் இருந்ததுனால தான் முடியல. இந்த முறை வந்த உடனே முதலாம் ஆண்டே மணியாட்சி திட்டம் சரி, உபரிநீர் திட்டம் சரி, இந்த கோவில் இருந்து சொல்றேன், இந்த பெருமாள் கோவில், அது கரக் பெருமாள் கோவில் கெட்டு சமுத்திர ஏரியில் சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், பண்ணாரியம்மன் கோயில் தான் வரேன், நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அதுக்கு நான் வந்து உத்தரவாதம் நிச்சயமா நான் சொல்றேன். நான் வந்து அவர்கிட்ட நேரடியாக பேசுனதுக்கு சொல்றேன். இந்த தொகுதியில மணியாட்சி திட்டமும் சரி, உபரிநீர் திட்டமும் சரி, விவசாயிகளுடைய குறைகளை நிச்சயமா தீர்த்து வைப்பார். அது சத்தியம். அதாவது அருமையான கேள்வி. இந்த கேள்வி மட்டும்தான் நான் வரவேற்கிறேன். நான் இப்ப எலெக்ஷன் வந்துருச்சுன்னு வரல, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து என்ன தெரியுமா, பல ஊர்ல போய் பேசியிருக்கேன். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாம் நானே பேசி ரெக்கார்டு பண்ணி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். ஒரு விஷயம், இது வந்து நானாவே செஞ்ச விஷயம். எடப்பாடியார் வந்து மாவட்ட செயலாளருடைய மீட்டிங் போட்டிருக்கிறாரு. பல தடவை இதில் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அதில் பேசினதை வந்து பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. அதை நான் படித்தேன். அதே மாதிரி மற்றவங்களையும் கூப்பிட்டு ஒவ்வொரு மீட்டிங்கில் பல இடத்துல பேசுகிற போது அவர் கட்சிக்காரர்கள் இருக்கக்கூடியது என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் போய் ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாரு? ஊர்ல மக்கள் என்னென்ன பிரச்சனையில இருக்கிறாங்க. இப்போ நான் இந்த பஞ்சாயத்துன்னு வச்சுக்கலாம். இந்த பஞ்சாயத்துல எத்தனை மக்கள் தொகை இருக்குது, எவ்வளவு பேர் வீடு இருக்கிறாங்க, வீடு இல்லாதவர்கள் எத்தனை பேர், அதுல வந்து யார் யார் எந்தெந்த சூழ்நிலை குடியிருந்துட்டு இருக்கிறாங்கிறது தெரியணுமா தெரியக்கூடாதா? விவசாயம் செய்யக்கூடிய நிலங்கள் எவ்வளவு, விவசாயம் செய்ய முடியாத நிலங்கள் எவ்வளவு, புறம்போக்கு நிலம் எவ்வளவு, இது எல்லா விஷயத்தையும் ஒரு சர்வே வேணுமே வேண்டாமா இந்த பஞ்சாயத்து? அது மாதிரி அவர் என்னன்னா, இந்த தொகுதியினுடைய முழு சர்வே இருக்கணும். அந்த வந்து மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி நீங்க வந்து மக்கள்கிட்ட விளக்கம் சொல்லுங்க, எடுத்து இதெல்லாம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பல இதில் சொல்லியிருக்கிறார். நீங்களும் டிவியில வந்து உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும். நிச்சயமாக இது எதுக்கெல்லாம் யாரும் போய் எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்கன்னு இருந்து நான் வரல. அஞ்சூர் தொகுதியில் பொறுத்தளவுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஒரு குமராயனூர்ல இருந்து இங்கே வந்து கூகுளூர் வரல. நான் இல்லை, ஒரே ஒரு ஏரியாவுக்கு மட்டும் போகாது இருக்குன்னா கள்ளிப்பட்டி ஏரியாவுக்கு மட்டும்தான் என்னால் போக முடியல. அது கூடிய விரைவில் இந்த வாரத்திலே 2 நாள் போயிடுவேன். ஸோ அதை நீங்கள் கேட்ட கேள்வி சரி. அது வந்து எலெக்ஷன் மட்டும் இல்லை, இதுக்கு வந்து போய் சர்வே எடுத்து தெரியணுங்கிறதுக்காக. அப்போ தெரிஞ்சா தானே எங்களால். இப்போ எனக்கு இந்த உங்களுடைய விவசாய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். இப்போ நாளைக்கு வந்து பேசுகிற போது நிச்சயமாக சொல்லுவோம். நாளைக்கு எலெக்ஷனில் வந்து நின்று யார் எம்எல்ஏ ஜெயிச்சான்னு வச்சுக்கோங்க, உடனடியே நீங்கள் எல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடாது. எடப்பாடியாரே வந்து மீட்டிங்கில் பேசியிருக்கிறார்ல, நேற்று மீட்டிங்கில் பேசினார்ல, உடனே என்ன பண்ணணும்? விவசாயிகள் ஒன்றிருந்து எங்களுக்கு வேணும்னு கேட்கணும். நீங்க ரைட்டா தட்டி கழிச்சிட்டு இடப்ப வந்து எம்எல்ஏ வந்து நின்னோடனே கண்ணாடி இறக்கி விட்டுட்டு இறங்காதே நின்று பேசிட்டு போறதுக்கெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஊர்லயும் வந்து விசிட் பண்ணி பார்த்து அவங்கள போய் நீங்களாம் வந்து உங்க இடத்துக்கு வரவழைக்கணும். நீங்க எம்எல்ஏ வரவழைச்சு அவரோட உட்காந்து பேசணும். நீங்க ஒவ்வொரு தடவை எம்எல்ஏ, இப்போ எம்எல்ஏ ஆஃபீஸ் இருக்குதா அந்தியூர்ல இருக்குதா? எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து அண்ணா மாடல் கட்டி வச்சிருக்குது இல்ல? அந்த எம்எல்ஏ ஆஃபீஸ் என்னைக்காவது இயங்க இருக்குதா? சரி, நான் வந்து வேற கட்சிக்காரன், எந்த காட்டுல இருந்தாலும் இயங்குறதுக்கு என்ன சுடுகாட்டுக்கு பக்கத்தில் கட்டியிருந்தா இன்னும் வர அதிகம். ஏன்னா அதுதான் ரொம்ப வர அதிகம். அது ஒன்னா எங்க கட்டி இருக்கிறதுல அரசாங்கத்துடைய கட்டடம் இருக்குது, இயங்கிட்டு இருந்ததுனால 10 பேர் போயிட்டு வந்தா வேலை முடிஞ்சது. இன்னைக்கு செயல்படுத்தா எல்லாரும் போக முடியுமா? சரி, வீட்டுக்கு போறேன். வீட்டுல போன முன்னாடி வந்து என்னை வந்து வக்கீல் கண்டபடி திட்டினாரு, என்னை அடிக்கிறதுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா நான் போக முடியுமா? இதே எம்எல்ஏ ஆபீஸ் போனா தைரியமா போலாம்ல. இது ஆபீஸ்க்கு வந்தனியா? இது உன்னோட வீடு இல்ல. எம்எல்ஏ ஆபீஸ் வந்து அரசியல் சட்டத்தின் பிரகாரம் கட்டப்பட்டது. எல்லா பொதுமக்களுக்கு எல்லா கட்சிக்காரங்க. அதனால வந்து எல்லாமே சரி செய்யப்படும். உங்களுடைய கேள்வி கரெக்ட். அப்படியெல்லாம் நடக்காது இவருடைய ஆட்சியில். இன்னொன்னு சொல்றேன், எடப்பாடியாரனுடைய முழு திறமையும் தன்னிச்சையாக அவருடைய சோலாவா அவர் செயல்பட்டு இருக்கிறார். என்னவா செயல்படுறாரு? மிக
அப்படியே ஸ்ட்ராங்கா எல்லா டிசிஷன் எடுக்கிறார். எதையா இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரே வழி ஸ்ட்ராங்கா ரெட்டலையை வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அம்மா எப்படி ஸ்ட்ராங்கா பண்ணாரோ எல்லாம் சரி பண்ணிட்டு இப்போ வந்து தனிப்பட்ட நிதியில அனைத்தினுடைய மூத்த அமைச்சர்களுடைய சப்போர்ட், மூத்த தலைவர் சப்போர்ட்டோட அருமையான முறையில கட்சி வந்து கட்டுக்கோப்பா கொண்டு வந்தார். அதுல இருக்கக்கூடிய அதாவது அனுபவத்தர்கள் எல்லாம் தேவையில்லாத ஆசைப்பட்டுட்டு வெளியில போயிட்டாங்க. அதை பத்தி நமக்கு பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு தெரியும், அருமையாக செயல்பட்டு இருக்குது. சோலோவா செயல்படுவார். அம்மாவை விட அதிகப்படியான இன்னும் இரும்பு கரம் கொண்டு எல்லாம் அடக்கி நிச்சயமா நல்ல ஆட்சி தருவார். அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. நீங்க எலெக்ஷனுக்கு பின்னாடி வந்து வரமாட்டாங்கிறது மறந்துருக்கு. இது வேறுபட்ட அரசாங்கமா இருக்கு. இந்த முறை ஆட்சியில் கொண்டு எடப்பாடியாரோட அரசு எப்படி இருக்கும், ஒரு வித்தியாசமான உணர்வே உங்களுக்கே ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளவு சிறப்பான ஆட்சி. நன்றி. அடுத்தது ஐயா கேட்ட மாதிரி அந்த குடிமராமத்து பணிங்கிறத நான் இவ்வளவு சொன்னேன். அவர் உங்களுடைய போன மீட்டிங்கில் வந்து ஒரு கடந்த 2-3 மீட்டிங்கில் பேசினார். சேலத்தில் பேசுகிற போது கூட குடிமராமத்து பணிக்கு ஒதுக்கப்பட்ட பணங்களை வந்து அப்படியே என்ன பண்ணாங்கன்னே தெரியாது. எங்கேயுமே செயல்படுத்தவே இல்லை இந்த அரசாங்கம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அதை செயல்படுத்தவே இல்லை. ஸோ இந்த அரசாங்கம் வந்த உடனே அந்த திட்டங்கள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும், சிறப்பாக செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்றேன். அதில் நீங்க ஒரு மாற்று கருத்தே இல்லை. எல்லா இடத்துலையும் செயல்படும். நீ கேளுங்க. சம்பூர் வந்தது இப்படி ஸ்டே வாங்கி இருக்குது, இதை எதையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு 200 பேர் உள்ளுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஓகே சம்பு கூப்பிட்டு எல்லாத்தையும் சமரசம் பண்ணி சரி அதை வாபஸ் வாங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அது பண்ணாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ரைட். அதாவது கம்யூனிஸ்ட்காரர் வந்து ஸ்டே வாங்கி தடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து ஐயா வந்து சொல்றாங்க. ஆனால் அதில் என்ன ஆர்டர் வாங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி நான் இதுவரையில் அதில் வந்து நான் எந்த விதமான ஹைகோர்ட் ஆர்டரோ அல்லது சுப்ரீம் கோர்ட் ஆர்டரோ நான் எதுவுமே படிக்கலை. ஆனால் நான் அதை பற்றி கண்டிப்பாக ஒரு இந்த கேள்விக்கு வந்து நிச்சயமாக வந்து அதுக்கு ஒரு பதில் வந்து நான் கொடுக்குறேன். ஆனால் ஒரு விஷயம், யாருனாலையும் அந்த மணியாட்சி திட்டத்துடைய வரவேற்கை எல்லாம் அப்படியே தான் இருக்குது. அதை தடுத்து நிறுத்த முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், எடப்பாடியார் வந்து இந்த 7ஆம் தேதி நடந்த மீட்டிங்கில் மணியாட்சி திட்டம் நிறைவேற்றப்படும் சொல்லிட்டார்ல, நான் நீங்க நிறைவேற்றுற மாதிரி நினைச்சேன். அவர் வாயிலிருந்து வந்துருச்சுல்ல, நிச்சயமா சொல்றேன், என்னோட உடம்பே சொல்லுங்க, நிச்சயமா அந்த திட்டம் வந்துருச்சுன்னு நீங்க மனசுல வச்சு கவலையே பட வேண்டாம். அந்த மணியாட்சி திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும். அவர் வாயிலிருந்து வந்துருச்சுன்னா அங்க எந்த தடை வந்தாலும் விட மாட்டார். காரணம் என்ன, மத்திய அரசு நம்மளோட தானே இணைந்து இருக்குது. மத்திய அரசு விட்டுருமா? மத்திய அரசு தானே, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மற்றது தானே, எப்படி விட்டு கொண்டு போயிடும்? நிச்சயமாக இணைந்து நிச்சயமாக இல்ல. அதாவது ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, அதை பத்தி ஒரு விஷயத்தை சொல்லணும். எல்லாமே மத்திய அரசு அப்படிங்கிறது இல்லை. மாநில அரசுடைய, அதாவது என்னுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஒரு சில திட்டங்கள், அதாவது சட்டம் எப்படி சொல்லுதுன்னா, கரண்ட் அதாவது கன்கரண்ட் அப்படின்னு சொன்னா 2 பேரும் இறந்து சேரும். ஆனா ஷெட்யூல் வரியா பிரிச்சிருப்பாங்க. அது அரசியலமைப்பு சட்டத்துல எதெல்லாம் மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குன்னு ஒரு ஷெட்யூல் இருக்குது. அதாவது அரசியலமைப்பு சட்டம் மாநில அரசு மட்டும் செய்யக்கூடியது எதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி சட்டம் இருக்கு. அது அரசியலமைப்புல. அதே மாதிரி இருவரும் சேர்ந்து என்னென்ன செய்யறது அப்படின்னு ஒரு சில சட்டங்கள் இருக்கு. இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு அதாவது ஃபாரஸ்ட் இன்னும் அதெல்லாம் கலந்து வரதுனால மத்திய மாநில அரசு சேர்ந்துதான் செய்ய முடியும். ஆனா மத்திய அரசு மாநில அரசு கேட்கக்கூடிய திட்டத்தை நிச்சயமாக மோடி அரசு எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கிற போது தடை செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. போன தடவை மேக்சிமம் எல்லாம் ரெடியாச்சு. ஒரு சில நான் அதை வந்து விளக்கமா, எனக்கு ஒரு சில விஷயங்கள் மாற்று விஷயங்கள் எனக்கு தெரியும். அந்த விஷயம் சொல்லுவதற்கு இது சரியான இடம் இல்லை. அது நமக்கு தேவையும் இல்லை. என்ன எதுனால நின்னுது, கம்யூனிஸ்ட் நாள் நின்னுதா அல்லது டிஎம்கே நாள் நின்னுதா, வேற தனிப்பட்ட நபரனுடைய ஒரு விருப்பு வெறுப்பு நாள் நடந்ததாங்கிறதால நமக்கு தேவையில்லை. ஒன்றை மட்டும் சொல்றேன், நமக்கு முக்கியம் வரக்கூடிய ஆட்சி எடப்பாடியார் ஆட்சியா இருக்கணும். நமக்கு அந்த மணியாட்சி திட்டம், தோணிமடு திட்டம், உபரிநீர் திட்டம், ஏதாவது ஒரு பேர்ல நமக்கு ஏரிகள் நிரப்பப்பட வேண்டும், விவசாயிகள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஏழை எளிய மக்கள் அனைவருமே பயன்பெற வேண்டும். 2 ஏக்கரா 1/2 ஏக்கரா வச்சிரும் கூட 4 பால் மாடு வச்சாவது ஊத்தி தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும். நாம் பிச்சை எடுப்பதற்காக விவசாயிகள் பிறக்கவில்லை. நாம வந்து மக்களுக்காக எல்லா சலுகையும் செய்ய வேண்டுங்கிற ஒரே எண்ணத்துல
அன்னைக்கு பேசுற போது கூட ஒருத்தர் சொன்னார், எங்களுக்கு இலவசமே வேண்டாம், எங்களுக்கு நீரையும் எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. நிச்சயமாக எடப்பாடியார் அவர்கள் வந்தால் நடக்கும் என மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சத்தியம் போட்டு. அதனால நீங்க தைரியமா இருக்கலாம், நிச்சயமா வெற்றி அடையும். ஆனா ஒரு விஷயம், எல்லாரும் இந்த தரவை என்ன பண்றீங்கன்னா, நீங்க மாற்று கட்சியில எதிரும் இல்லை, என்னுடைய கடமை எல்லாரும் எடப்பாடியாருக்கு இரட்டை சின்னத்திற்கு ஓட்டு போடணும்னு கையெடுத்து கேட்கிறேன். எல்லாம் செய்வீங்களா?